நீங்க என்னைக்காச்சும் உங்க நண்பனுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்களா? இப்படி சொன்ன உடனே இங்க பல பேத்துக்கு அச்சோ நான் யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டேன், அவன் தான் எனக்கு பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இதே விஷயத்த உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டா நம்ம தான் என்னமோ துரோகம் பண்ண மாதிரியே பேசுவோம். அப்ப யாரு தான் இங்க துரோகம் பண்ணவன், யாரு தான் நல்லவன்? வாங்க இந்த ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்டர்டெயின்மெண்ட் சத்யா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இனிமேல் வரும். லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நண்பனுக்கு மட்டும் இல்லைங்க, யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஆனால் முக்கியமாக ஏன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் துரோகம் பண்ணக்கூடாது? ஃப்ரெண்ட்ஷிப்பில் இங்கே பல விஷயங்கள் உடைக்கப்படுது. நண்பர்களெல்லாம் சேரும்போது ஒரு உதாரணத்துக்கு ஜாதி இங்கே உடஞ்சிரும். ஜாதி இங்கே உடஞ்சிரும். நண்பன் மட்டும்தான் இங்கே நமக்கு எல்லாமே இருப்பான். ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ஏதாச்சும் கெட்டது பண்ணுவோமோன்னு அவன் கனவுல கூட நினைக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டுக்கு நம்ம துரோகம் பண்ணால், ஆனால் நம்ம பண்ணது துரோகம் மாதிரி நமக்கு தெரியாது, அது துரோகம் இல்லைன்னு அவனையும் புரிய வைக்க முடியாது. நம்ம துரோகம் பண்ணிட்டோம்னு நினச்சி நம்மக்கிட்ட பேசவே மாட்டான். அப்போ என்ன புரிதல் நமக்கு வேணும்? நீங்கள் ஒருத்தனை உயிர் நண்பன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவனை தாண்டி நிறைய பேர் கூட பழகுவீங்க. ஒரு நாள் உங்கள் கூட வேலை செய்கிறவர் வாங்க டீ குடிக்க போகலான்னு கூப்பிடுறாரு ஒரு உதாரணத்துக்கு. அதை உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்றான். ஏன்டா அவனுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நான்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை, நம்மளை விட்டுட்டு போய் நமக்கு துரோகம் பண்ணுறான், அவனுக்கு நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க போல், நம்மளை விட்டுட்டு டீ குடிக்க போயிருக்கான், நம்மளாம் அவனுக்கு முக்கியமே இல்லை போல், நமக்கே துரோகம் பண்ணுறான் பார்த்தியா அப்படின்னு நினைப்பான். இது ஒரு டைப் ஃப்ரெண்டு. இன்னொரு டைப் ஃப்ரெண்டு இருக்காங்க. அவன் எப்படி தெரியுமா? டே மச்சான் இங்கே என்னடா பண்ணுற, எனக்கு ஒரு டீ சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் தான் உங்களுக்கு சரியான ஃப்ரெண்டு. எல்லாருக்கும் தான். முதல்ல பார்த்த டைப் ஃப்ரெண்டு இருக்கான் இல்லைங்களா, அவனால எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டான். நீங்கள் எது பண்ணாலும் அது அவனுக்கு தப்பாக தான் தெரியும், துரோகமாக தான் தெரியும். மக்கா அந்த மாதிரி ஃப்ரெண்டு தேவையே இல்லை. ரெண்டாவது டைப் ஃப்ரெண்டு இருக்கான். அவன் உங்கள் சூழ்நிலை புரிஞ்சிக்குவான். நீங்கள் தனியாக போனால் கூட ஏன் போனீங்கன்னு அவனுக்கு ஏதாவது காரணம் தெரியும், தெரியலைனாலும் ஓப்பனாக கேட்பான். ஏன் மச்சான் என்ன காரணம், ஏன் இப்படி போனேன் அப்படின்னு கேட்பான வழியை துரோகம் பண்ண தான் அவன் நினைக்க மாட்டான். அது மாதிரி ஃப்ரெண்டுங்களை என்னன்னாலும் விட்டு கொடுத்துடாதீங்க, அவங்க கூட இருங்க, அவன் தான் உங்கள் கூட இருப்பான். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நான் அவன் ஃப்ரெண்டு இல்லை நீ எனக்கு துரோகம் மட்டும் சொல்கிறானா, அவன் உண்மையில ஃப்ரெண்டே கிடையாது, நீங்கள் அவனை கழட்டி விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ரெண்டாவது விஷயம், காலேஜ் படிக்கும்போது ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா 5 பசங்க இல்லை ஒரு 6 பசங்க படிப்பாங்க. அதில் ஒருத்தனோ 2 பேரோ ஒரு பார்ட் டைம் ஜாப் போவாங்க. அந்த பசங்க தன்னோட ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வருவாங்க. இங்கே நிறைய பேத்துக்கு நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க. உங்கள் ரூமில் 2 பேர் வேலைக்கு போனாங்கன்னா அதில் ஒரு ஆளோ 2 பேர் அந்த ஹோட்டலோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கே போவாங்க. அவங்க கொண்டு வர சாப்பாட்டில் உங்களுக்கு சேர்த்தி கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி அவங்க பார்ட் டைமில் சம்பாதிக்கிறதுனால அவங்க கையில் கொஞ்சம் பணம் இருக்கும். அப்போது உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலனா அந்த காசு உங்களுக்கு கொடுப்பான். அதை அவன் மறந்துடுவான், கேட்கவும் மாட்டான். மக்கா அவன் தாண்டா தெய்வம். அவன் உங்களுக்கு பண்ணதையும் உங்களுக்கு காசு கொடுத்ததையெல்லாம் மறந்துடுவான். மக்கா வாங்கின நீங்கள் மறக்கக்கூடாதுடா, மறந்தா அது தாண்டா துரோகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக தரேன். அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.